ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ரெசிபியோடு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கேசரி வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் குட்டி குட்டி டிப்ஸோடு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் திராட்சை வேணுனாலும் நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் திராட்சை ஆட் பண்ணலை, ஸோ முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த 1 டம்ளர் ரவையை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சைடில் வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன தட்டில் கலர் பவுடர் ஆட் பண்ணி, அதாவது கேசரி கலர் பவுடர் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முந்திரி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதில் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரவைக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு சக்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒயிட் சுகர் வந்து 1.25 அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், கரெக்டான இனிப்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சூடு பண்ணி நல்லா கொதிக்க வச்ச தண்ணி, அதாவது 1 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஊற்றும் போது இந்த மாதிரி ரவையை விட நல்லா அதிகமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு மீதி கொஞ்சமாக நிப்பாட்டி வச்சுருங்க. ஃபுல்லாக 4 டம்ளரும் ஊற்றிட வேணாம், அதாவது ஒரு 3.25 அளவுக்கு தண்ணி ஊற்றினா நீங்கள் சரியாக இருக்கும். ஸோ நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலரிட்டே இருங்க. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேகிறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் ஆட் பண்ணணும் நல்லாவே இருக்காது. ஸோ ரவை நல்லா வெந்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே லைட்டாக கட்டி கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தண்ணி மாதிரி அப்படியே லிக்விடாக ஆகி நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் பவுட்ரு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோ கலர் ரெட் கலர் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்ஸும் வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஸோ நம்மளோட கேசரி வந்து கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கலர் இறக்கணும் அப்படின்னா நம்மளோட சுவையான அட்டகாசமான கேசரி வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள், ஒரு 10 மினிட்ஸில் வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.